பகவத்கீதை அத்தியாயம் 1. ந ச ஸ்ரேயோஸ்னு பச்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே ந காங்ஷே விஜயம் கிருஷ்ணா ந ச ராஜ்யம் சுகானிச. விளக்கம்: கிருஷ்ணா, இந்த போரில் ஏனுற்றார் உறவினரைக் கொன்று நான் பெறப்போகும் பயன் என்ன? எனக்கு வெற்றியோ அரசு பதவிகளோ சுகங்களோ தேவையில்லை என்றான் அர்ஜுனன். கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவிதேன வா ஏஷாமர்த்தே காங்ஷிதம நோ ராஜ்யம் போகா சுகானிச. தா இமேஸ்வஸ்திதா யுத்தே பிராணாம் சத்யத்வா தனானிச. ஆச்சார்யா பிதா புத்ராஸ்ததைவச பிதா மகாமா துலா ஸ்வசுரா பௌத்ரா ஸ்யாலா சம்பந்தினஸ்ததா. விளக்கம்: கோவிந்தா, யார் ஒருவரின் மகிழ்ச்சிக்காக இந்த அரச பதவிகளும் இன்பங்களும் சுகங்களும் அடைய விரும்புகின்றோமோ அவர்களாகிய குருமார்கள், தந்தையர், பாட்டனார், நண்பர்கள், மகன்கள், பேரன்கள், மாமன்கள், மைத்துனர், மாமனார் என அனைவரும் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் உடைமைகளை விட்டுவிட்டு என் எதிரே போர்க்களத்தில் நிற்கின்றனர். இவர்களை கொன்ற பிறகு எவ்விதத்தில் நாடோ அரச பதவிகளோ வெற்றியோ சுகபோகங்களோ நமக்கு பயன் தரும் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வினவினான். ஏதான்ன ஹந்துமிச்சாமி கனதோபி மதுசூதன அபி திரைலோகியாராஜ்யஸ்ய ஹேதோ கிம் நு மஹிகிருதே. விளக்கம்: மதுசூதனா, என்னை இப்போரில் அவர்கள் கொன்றாலும் பரவாயில்லை, மூவுலகங்களை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று இவர்களை நான் கொல்வேனோ? மண் ஆசைக்காக இந்த பாவத்தில் நான் ஈடுபடமாட்டேன் என்று அர்ஜுனன் கூறினான். நிஹத்ய தார்த்தராஷ்டிரான் கா வ்ரீதி ஸ்யாஜஜனார்த்தன பாபமேவாஜ்ரியே தஸ்மான் ஹத்வைதா நாததாயின. விளக்கம்: ஜனார்த்தனா, திருதிராஷ்டிரரின் மைந்தர்களான கௌரவர்களை கொல்வதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது? மாபெரும் பாவங்களை புரிந்த அவர்களை கொல்வதனால் நமக்கு பாவம் தான் வந்து சேரும் என்றான் அர்ஜுனன். தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின ஸ்யாம மாதவ. விளக்கம்: ஆகவே நம் உறவினர்களாகிய திருதிராஷ்டிரரின் மகன்களை கொல்வது சிறந்த செயலாக இருக்காது. நம் உற்றார் உறவினரை கொன்று நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்றான் அர்ஜுனன். யத்யப்யதே ந பச்யந்தி லோபோபஹதசேத்ஸ குலக்ஷயகிருதம் தோஷம் மித்ரத்ரோஹேச பாதகம் கதம் ந ஜனேயமஸ்மாபி பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷயகிருதம் தோஷம் பிரபேபிர் ஜனார்த்தன. விளக்கம்: ஆசை மிகுதியால் மதி இழந்த கௌரவர்கள் குல நாசத்தால் விளையும் தீமைகளையும் நட்பு துரோகத்தால் விளையும் தீமைகளையும் அறியாவிட்டாலும் குல நாசத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை பற்றி நன்கு அறிந்த நாம் ஏன் இப்போரில் பங்கேற்ற பாவத்தை புரிய வேண்டும் என்று கூறினான் அர்ஜுனன். குலக்ஷயே பிரணச்யந்தி குலதர்மா சனாதனா தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் தர்மோஃபிபவத்யத. விளக்கம்: குலம் அழிந்தால் அறம் சார்ந்த நல்ல பண்புகளும் அழிந்து விடும். அறம் சார்ந்த நல்ல பண்புகள் அழிந்து விட்டால் அதர்மம் என்னும் தீய பண்புகள் ஓங்கிவிடும் என்று கிருஷ்ணரிடம் கூறினான் அர்ஜுனன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.